ஸோ அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ் முடிச்சிட்டோம், அரசியல் அமைப்பு முடிச்சிட்டோம், பொருளாதாரமும் முடிச்சிட்டோம். அடுத்து யூனிட் 8ல் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்திலிருந்து தொடக்க கால கிளர்ச்சிகளிலிருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். 146 சரியா? சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சிவகங்கையின் சிங்கம் யார்? முடிய சின்னமருது இல்லையா? 146 ஆப்ஷன் பி. அடுத்து 147 வேலூர் கோட்டையை கட்டியவர் யார்? சரியா? ஸோ வேலூர் கோட்டையை கட்டியது யார் தான்? சின்ன பொம்மி நாயக். 147 ஆப்ஷன் டி. 148வது கேள்வி, வேலூர் புரட்சிக்கு காரணமான புதிய இராணுவ விதிமுறைகளை வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? வேலூர் புரட்சி எந்த ஆண்டு? 1806. ஸோ காரணமான இந்திய விதிமுறை, இராணுவ விதிமுறையை அறிமுகப்படுத்தினது யார்? சர் ஜான் கிராடக் இல்லையா? அவர் தான் தளபதியாக இருந்திருப்பார், ஜென்ரலாக இருந்திருப்பார். துணை ஜென்ரல் யார்? அக்னிவர் இருந்திருப்பார். ஸோ கில்லஸ்பி யார்? அதை அடக்குனது தான் கில்லஸ்பி அடக்கியிருப்பார் இல்லையா? ஸோ விதிமுறைகளை வெளியிட்டது சர் ஜான் கிராடக் என்பவர் தான். ஸோ 148 ஆப்ஷன் பி. 149 பாருங்கள், வேலூர் கழகத்தின் தோல்விக்கான காரணங்களை தேர்ந்தெடு. சரியா? வேலூர் கழகத்தின் தோல்வி எதால் நிகழ்ந்தது? படை வீரர்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லாமை. கரெக்டு. கழகம் சரியாக வடிவமைக்கப்படவில்லை. சரியா? ஸோ கரெக்டாக வடிவமைக்கப்படலை, அப்படியே எழுந்தது. கில்லஸ்பி உள்ளே போந்து மொத்தத்தையும் கொடுங்கோன்மையின் மூலமாக மொத்தத்தையும் அழிச்சிட்டார் இல்லையா? ஸோ ரெண்டாவது சரி. ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது. சரியா? அனைத்தும் சரி. 1, 2 மற்றும் 3 சரியானவை. 149 ஆப்ஷன் டி. நூற்று 50வது கேள்வி, சின்னமலையின் காவேரிக்கரை போர் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ தீரன் சின்னமலை அவர்களின் காவேரிக்கரை போர் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ 1801. சரியா? காவேரிக்கரை போர் 1801. 151வது கேள்வி பாருங்கள், தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி, பூலித்தேவனின் இயற்பெயர் காத்தப்பன், ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசுவாமி. ஸோ செவத்தையாவின் இயற்பெயர் துரைச்சிங்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் சிவத்தையா சுப்பாநாயக்கர் என்று அழைக்கப்படுறாருன்னு படிச்சிருக்கேன். ஸோ இது துரைச்சிங்கம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த ஆர்டர் படி பார்க்கும்போது 2, 1, 3, 4 ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. ஸோ சிவத்தையாவுடைய இயற்பெயர் மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 152வது கேள்வி, வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி கில்லஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. இவர் கழகத்தை அடக்கியவர் இல்லையா? சர் ஜான் கிராடக். ஸோ கில்லஸ்பி அதை அடக்கியவர் தான் இல்லையா? ஸோ கூற்று 2, வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் டெல்லிக்கு அனுப்பப்பட்டனன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லிக்கு இல்லை, கொல்கத்தாக்கு. ஸோ ரெண்டுமே தப்பாக இருக்குது இல்லையா? ஸோ இரண்டும் தவறு. 152 ஆப்ஷன் டி. 153வது கேள்வி பாருங்கள், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கோபால் நாயக்கர், ஸோ திண்டுக்கல் கூட்டமைப்பு, கிருஷ்ணப்பா மைசூர், கேரளவர்மன் மலபார்,
மலபார் கேரளவர்மன் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி, மருது பாண்டியர்கள் சிவகங்கை இல்லையா. 4 3 5 4 3 5. ஸோ கிடச்சிச்சு. ஆப்ஷன் ஏ 153. ஆப்ஷன் ஏ. 154வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாளையக்காரர்கள் தென்னிந்தியாவில் உள்ள உள்ளூர் போராளிகளாக இருந்தார்கள். அவர்களின் இராணுவ சேவைக்கு ஈடாக நிலம் வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம் இல்லையா. ஸோ அவங்களுடைய இராணுவ சேவைக்கான பரிசாகத்தான் நிலம் வழங்கப்பட்டிருக்கும். சரியா. ஸோ இந்த மாதிரி 1529 விஸ்வநாத நாயக்கரால் தொடங்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ இரண்டாவது, ஆங்கிலேயர் பாளையக்காரர்களின் புரட்சிக்கு பிறகு பாளையக்காரர்கள் முறையை ஜமீன்தாரி முறையாக மாற்றினார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆமாம். ஸோ ரெண்டுமே சரியாக தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 154 1 மற்றும் 2 சரி. நூற்றி 155வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சரியா. ஸோ தீர்த்தகிரி, அதாவது தீரன் சின்னமலை ஐயாவுடைய பற்றி கேள்விகள். தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழையக்கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் 1856ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. தவறானது ஃபஸ்ட்லேயே கிடச்சிச்சு. 1756 பிறந்திருப்பார். 1805 அவர் மறைந்திருப்பார் இல்லையா. 1856 வரைக்கும் அவர் வாழலை. சரியா. ஸோ இதிலே கிடச்சிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு தான் தவறானது. போர்த்துகீசியர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தீரன் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக சண்டையிட்டார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சரியானது. இவர் கொரில்லா போர் முறையை கையாண்டார். ஆமாம். சரியா. ஓடாநிலை என்ற இடத்திலே திப்புவின் மரணத்திற்கு பிறகு எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்து கொரில்லா போர் முறையை கையாண்டார். சரியா. ஸோ திப்புவின் இறப்பிற்கு பின் ஓடாநிலை கோட்டை எழுப்பி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். ஆமாம். கடைசியாக ஜூலை 31 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுவார் இல்லையா. சமையற்காரரின் துரோகத்தால். அடுத்த கேள்வி போலாமா. 156வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஆங்கிலேயர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்ப்பு பாஞ்சாலங்குறிச்சியினை ஆட்சி செய்த கட்டபொம்மனிடம் இருந்து வெளிப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. நெற்கட்டும் சேவலில் இருந்த பூலித்தேவர் இல்லையா. பாளையக்காரர்கள் போர் என அறியப்படும் இந்நேர்வு 1806 வேலூர் புரட்சிக்கு வித்திட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான் இல்லையா. ஸோ 2 மட்டும் சரி. 156 ஆப்ஷன் பி. ஸோ 57வது கேள்வி. 1806 நடந்த வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர். சரியா. ஸோ 1806 நடந்த வேலூர் புரட்சியில் முதல் பலி யார்? ஸோ கோட்டை காவற்படையின் முக்கிய பதவியில் இருந்தவர் தான் கர்னல் பான்கோட். சரியா. அவர் தான் முதல்ல சுட்டுக் கொல்லப்படுறார். ஸோ 157 ஆப்ஷன் டி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டண்ட். சரியா. ஸோ அடுத்து 158வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. சரியா. ஸோ காளையார் கோவில் போர் 1872 தான் நடந்தது. முத்துவடுகநாதர் கொல்லப்படுறாரு. ஓடாநிலை 1802 தீரன் சின்னமலை உருவாக்கப்பட்டு கொரில்லா போர் முறையை கையாண்டுட்டு வந்தார். களக்காடு போர் 1756 கொடுத்துருக்காங்க. 1755. சரியா. ஸோ பூலித்தேவருக்கு எதிராக மாபூஸ் கான், யார், ஆற்காட்டு நவாப்பினுடைய தம்பி நெற்கட்டும் சேவலை தாக்கத்துக்காக போகிறார். சரியா. ஸோ அப்போ திருவிதாங்கூர் மன்னருடன் ஸோ களக்காடு என்ற இடம் பூலித்தேவர் கண்ட்ரோல் இருந்திருக்கும். அதை கொடுக்கறது மூலமாக அந்நாட்டு படைகளை வாங்குறாரு. 2000 போர் வீரர்களுடன் மாபூஸ் கானை களக்காட்டில்
களக்காடில் வெற்றி பெறாரு. சரியா? ஸோ அந்த போர் தான் 1855. ஆனால் இங்கே 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான இணை களக்காடு போர். ஸோ பாளையக்காரர்கள் 1529 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லாமே சரியானது தான். ஸோ 158வது கேள்வி ஆப்ஷன் சி. 159வது கேள்வி பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் எது தவறுன்னு பார்க்குறோம். வேலூர் புரட்சி நடைபெற்ற நாள் 1806 ஜூலை 10. சரியா? புரட்சியின் முதலில் ஈடுபட்டவர்கள் 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவினை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியாக தான் இருக்குது. புரட்சியாளர்கள் திப்பு சுல்தானை புதிய மன்னராக பிரகடனம் செய்து கோட்டையில் புலிக்கொடியை ஏற்றினார்கள்னு கொடுத்துருக்காங்க. திப்பு சுல்தான் கிடையாது. யார்? பதே ஹைதர் இல்லையா? திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் இல்லையா? ஸோ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 3 மற்றும் தவறானது. சரியா? அடுத்து 160வது கேள்வி கீழ்காண்பவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. மருது சகோதரர்கள் சூரன் கோட்டையில் பயிற்சி பெற்றவர்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சூரன் கோட்டையில் பயிற்சி பெற்றவர்கள் தான் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களின் இராணுவ பயிற்சியினை நேரில் பார்த்து தனது படைத்தளபதியாக சேர்த்து கொண்டவர் முத்துவடுகநாதர். சரியா? யார்? சிவகங்கையின் மன்னர். கள்ளர்குடி போரில் வெற்றி பெற்றவர்கள் மருது சகோதரர்கள். சரியா? ஸோ கள்ளர்குடி போர் வெற்றி பெற்றவர்கள் யார்? மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களின் பூர்வீகம் சிறுவயல். சரியா? அடுத்து நரிக்குடி பகுதியாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரியானது தான். சரியா? 160 ஆப்ஷன் டி. சூரன் கோட்டையில் பயிற்சி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுடைய போர் முறையை பார்த்து தான் நம்ம முத்துவடுகநாதர் அவர்களை படைத்தளபதிகளாக நியமிச்சிருக்காரு. கள்ளர்குடி போரில் வெற்றி பெற்றிருக்காங்க. மருது சகோதரர்களின் பூர்வீகம்னு பார்த்தோன்னா சிறுவயல். சரியா? ஊமைத்துறையை கூட சின்ன மருது சிறுவயலில் தான் அடைக்கலப்படுத்துவார் இல்லையா? ஸோ 160 ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. 161வது கேள்வி திப்புவின் திவான் முகமது அலியின் படைகளை தீரன் சின்னமலை தோற்கடித்த இடம் கேட்குறாங்க. சரியா? ஸோ திப்புவின் திவான் முகமது. சரியா? ஸோ திப்புவின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ வரியெல்லாம் வசூலிச்சுக்கிட்டு திவான் போகும்பொழுது தீர்த்தகிரி வழிமறித்து அவர்கிட்ட இருந்த வரி பணத்தை பிடுங்கிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலை வரி பணத்தை பிடுங்கிட்டான்னு போய் உங்கள் தலைவன்கிட்ட சொல்லுப்பா அப்படின்றவார். சரியா? ஸோ அதால் தான் அவர் தீரன் சின்னமலை என்ற பேரே வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போது வேகமாக திவான் போய் ஒரு படையை கூட்டிகிட்டு வருவார். அந்த படையை தீரன் சின்னமலை வெற்றி காண்பார். சரியா? அந்த போர் எந்த இடத்தில் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடம்? நொய்யல் ஆற்றங்கரை. சரியா? 161 ஆப்ஷன் பி நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்திருக்கும். சரியா? அதில் வெற்றி பெற்றவரும் தீரன் சின்னமலை தான். ஸோ அடுத்த கேள்வி 162 வேலூர் புரட்சியின் போது மദ്രാஸின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. சரியா? ஜான் கிராடக் தலைமையாக இருந்திருப்பார். அக்னியூ துணைத் தலைவராக இருந்திருப்பார். 162 ஆப்ஷன் பி வில்லியம் பெண்டிங் பிரபு. 163வது கேள்வி பாருங்கள். வேலூர் புரட்சியின் காரணங்கள். நெற்றியில் மதச்சின்னங்கள் இட தடை செய்யப்பட்டது. படை வீரர்கள் தாடி மீசையை மழித்தனர். ஆமாம். புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்தப்பட்டது. படை வீரர்களுக்கு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த உடை மாற்றம். சரியா? இது எல்லாமும் தான் வேலூர் புரட்சிக்கு காரணங்களாக அமைந்திருக்கும். சரியா?
ஸோ 163 ஆப்ஷன் டி. ஸோ 164வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை காண்க. கூற்று 1, வெள்ளை மருது என்ற சின்ன மருது மற்றும் பெரிய மருது ஆகிய இருவரும் சிவகங்கை முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள். சரியா? காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறப்பின் பின் வேலுநாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடு பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 மட்டும்தான் சரி இல்லையா? தவறானதுன்னு கேட்குறாங்கன்னா அப்போ 1 மட்டும்தான் தவறு. சரியா? வெள்ளை மருது என்பவர் சின்ன மருது கிடையாது, பெரிய மருது. சரியா? ஸோ சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் என்று தான் அழைக்கப்படுவார். ஸோ முத்துவடுகநாதர் இறப்பிற்கு பிறகு வேலுநாச்சியாரின் அரசுரிமையை பெற அரும்பாடு பட்டவர்கள் நம்முடைய மருது சகோதரர்கள் தான். சரியா? 164 ஆப்ஷன் ஏ. 165. சரியா? ஸோ கர்நாடக போரில் எந்த இடத்தை யார் கைப்பற்றினா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆற்காடு வீரர். சரியா? ஆற்காடு வீரர் ராபர்ட் கிளைவ். சரியா? அரசர். ஸோ கிங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே இங்கிலீஷில். சரியா? ஸோ வந்தவாசி வீரர் யார்? சர் அயர்கோட் வென்றவர். ஹைதராபாத் நிசாம் முசாபர் ஜங். கர்நாடகா நவாப் சந்தா சாஹிப். சரியா? ஸோ அவர் கொலைக்கு பிறகு முகமது அலி பட்டம் சூட்டப்பட்டிருப்பார். ஸோ 3, 4, 2, 1. ஸோ ஆப்ஷன் சி 165 ஆப்ஷன் சி. ஸோ 166வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. சரியா? தீரன் சின்னமலையுடைய தகவல்களை பற்றிய தவறான கூற்று. தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார். சரியா? கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். சரியா? ஸோ 2மே சரிதான். 166 ஆப்ஷன் சி. 167வது கேள்வி பாருங்கள். பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட உடன்படிக்கை எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31 இல்லையா? 67 ஆப்ஷன் ஏ. 68வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் திருச்சி பிரகடனம் என்று தவறான கூற்று எது? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ 1801 இப்பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. ஆமாம். இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆமாம். பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமைந்ததுன்னு கொடுத்துருக்கணும், அமையவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் தவறானது. ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகளை இப்பிரகடனம் கண்டித்தது. சரியா? ஸோ இது 3 சரி. 3வது சி மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஸோ 168வது கேள்வி ஆப்ஷன் சி சரியான விடை. 169 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த இடம்? சங்ககிரி கோட்டை. ஜூலை 31 1805 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்படுறார். திருப்பத்தூர் கோட்டை அக்டோபர் 24 1801 மருது சகோதரர்கள்
தூக்கிலிடப்படுவாங்க. கயத்தாறு அக்டோபர் 16, 1799 நம்முடைய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பார். சரியா? ஸோ 169. ஸோ தீரன் சின்னமலை கேட்டிருக்காங்க. சங்ககிரி கோட்டை 169 ஆப்ஷன் பி. 170வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கல்லர்குடி வெற்றி. சரியா? கல்லர்குடி வெற்றி மருது சகோதரர்களின் வெற்றி. சரியா? தீரன் சின்னமலைன்னு கொடுத்துருக்காங்க. காளையார் கோவில் மருது சகோதரன் கொடுத்துருக்காங்க. இல்லை, முத்துவடுகநாதர். மலபார் கூட்டமைப்பு. சரியா? கேரளவர்மன். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801 இல்லையா? ஸோ சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது எதுவுமே கிடையாது. ஸோ 170 ஆப்ஷன் டி. சரியா? ஸோ இதோட யூனிட் 8 கொஸ்டின்ஸ் முடியுது. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 5 கேள்விகள். ஜியாகிரஃபிலேருந்து புவியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.